Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Singai Princess. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தாய்லாந்து டிஷ் tomyum soup. இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான சூப் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு ஹோம்மேட் பேஸ்ட் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 4, 5 பல்லு பூண்டு, லெமன் கிராஸ் 3, சிவப்பு மிளகாய் 4, எலுமிச்சை இலை 7, நெத்திலி கருவாடு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, பச்சை சித்தார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஊர்களில் நம்மளுக்கு கடைகளில் நல்லா ட்ரை பண்ணி விற்பாங்க. இங்கே எங்களுக்கு பச்சையாகவே கிடைக்கும். இதை கலங்கல்னு சொல்லுவாங்க. புளி 1 லெமன் சைஸ், கருப்பட்டி 50 கிராம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு வெந்நீர் ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். புளியும் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா எல்லா பொருள்களையும் கட் பண்ணிவிட்டேன். லெமன் இலையை நடுப்புற உள்ள நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கோங்க. அப்புறமா லெமன் கிராஸ், இதோட சின்ன வெங்காயம், இதோட எலுமிச்சை இலை, அப்புறமா சிவப்பு மிளகாய், இதோட பச்சை சித்தார்த்தை, பூண்டு, நெக்ஸ்ட்டு நெத்திலி கருவாடு சேர்த்துக்குங்க. அப்புறமா கரைச்சி வச்ச புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் மூடி போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததான் அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெயோடு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் வெளியெல்லாம் தெறிக்கும். அதனால மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் நம்ம மசாலா பச்சைலாம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரீங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா மசாலா ஆட் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு tomyum பேஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ இந்த சமயத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஃபிஷ் சாஸ் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சமயத்தில் எடுத்து வச்ச கருப்பட்டி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிக்க போகிறேன். இது நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ tomyum நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்கு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம tomyum சூப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் மல்லிக்கீரை எடுத்து வச்சுருந்தேன். அதோட வேறு 2 சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 லெமன் கிராஸு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா இஞ்சி பார்த்திங்கன்னா சின்னதாக 2 துண்டு எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கலங்கல் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் 3 எலுமிச்சை இலை சேர்த்துக்கலாம். நடுப்புற உள்ள நரம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க.
எல்லா பொருள்களையும் ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ஒரு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் தோமியம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தோமியம் பேஸ்ட்லேருந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ண பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஊசி மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஓஸ்டர் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மஷ்ரூம் கிடைச்சாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓஸ்டர் மஷ்ரூம் 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வந்து இதில் சிக்கன் எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ சிக்கன்லாம் குக் ஆகணும். 10 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து சிக்கன் நல்லா குக்காக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி பெருசு பெருசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 2 லெமன் ஜூஸ் புழிஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணாமல் 2 லெமன் ஜூஸ் மட்டும், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சமயத்தில் லாஸ்ட்டில் நம்ம வந்து இறால் ஆட் பண்ண போகிறோம். ப்ரான் வந்து ஒரு 4 ப்ரான் வந்து தலையோடு ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 5-6 துண்டு வந்து தலைவால்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இறால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இறால் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். நம்மளுக்கு சூப்பரான தோமியம் சூப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அருமையான ஆரோக்கியமான தோமியம் சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தோமியம் சூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து தனியாக சூப்பாகவும் குடிக்கலாம். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.